சகோதரிகளே, எண்ணற்ற நல்லடியார்களே, அல்லாஹுடைய எல்லாம் புகழும் அவனுக்குரியது. அவன்தான் எங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகலவிதமான வசதிகளையும் செய்து தந்த ஏக இறைவன் அல்லாஹ். அவனுக்கு நான் போற்றி புகழ்த்திய வண்ணமாக எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், ஹுலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு புறம் பேசுதல், அவதூறு சொல்லுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சின்ன சின்ன ஒரு அத்தியாயங்கள் இருந்தாலும் அந்த அத்தியாயத்திற்குள்ளார சின்ன சின்ன சூறாக்கள் இருந்தாலும் அந்த சூறாவுக்குள்ளார அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கிறான். அதை நாம் எடுத்து படித்து பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை, அதை அறிந்து கொள்வதில்லை. உதாரணத்திற்காக இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்னா ஷானியக வலபர், இது பார்க்குறதுக்கு சின்ன சூறா. இது பெரிய ஒரு வித்தியாசமான செய்திகள் இல்லை நிரம்பி இருக்கிறது. அதே போல் குல் ஹுல்லாஹு அஹத், குல் அவுது ரப்பின் நாஸ், குல் அவுது ரப்பில் ஃபலக், இந்த மாதிரி சூறாக்கள் எல்லாம் பெரிய பெரிய சம்பவங்களை சுருக்கி அல்லாஹு தஆலா உங்களை நினைவுபடுத்தி கொள்வதற்காக வைத்திருக்கிறான். ஏன்னா அதிகமாக நாம் ஓதுவதும் சின்ன சின்ன சூறாக்களை தான் இருக்கும். இதே போல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம். இதை சுருக்கி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் எந்த கிபலாவை முன்னோக்கி இருக்கிறோமோ அந்த கிபலாவை பற்றி தான் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. தப்பத் யதா அபீ லஹபி வ தப், இதை பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா இதை வச்சிருக்கான். நம்ம சின்ன சின்ன சூறாக்களில் பெரிய பெரிய அர்த்தங்களையும் பெரிய பெரிய சம்பவங்களை வைத்திருக்கிறான். ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. ஏதோ தொழுகையில் ஓதுறோம், அதுக்குள்ளார் என்ன இருக்கிறது எப்பாவது நாம் கவனிச்சிருக்கிறோமா? வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா, என்ன பார்த்தா ஹான்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு 8 முறை 8 விஷயங்களை சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி இந்த ஜும்மா நாளில் சூரே கஹஃப் என்ற அத்தியாயம் இருக்கிறது. அது யார் ஓதுவார்களோ இந்த ஜும்மா நாளில் காலை நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ அல்லது பகல் நேரத்திலேயோ அல்லது அசருக்கு பிறகோ யார் சூரே கஹஃபை ஓதுவார்களோ இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை தஜ்ஜாலுடைய ஃபித்னா இருந்தாலும் கூட அந்த ஃபித்னாவிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவாங்க. இன்றைக்கி ஃபித்னாவுடைய காலங்கள் நம்மளை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறது. முன்னாடி ஒன்று பேசுவார், பின்னாடி ஒன்று பேசி கொண்டிருப்பார். முன்னாடி ஒன்று பாராட்டுவார், பின்னாடி முகத்தையே கருக வைப்பார். அவர்கள் சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் மாறியது என்றெல்லாம் நாம் பார்க்கின்ற போது காட்டு அரபியல்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் காட்டு அரபியர்கள், காட்டிலே இருந்தவர்கள். அந்த அரபியர்கள் காட்டு மிராணித்தனமாக நடந்து கொண்டவர்கள் என்று கூட சொல்லலாம். அதுதான் அல்லாஹும் சொல்லி காட்டும். காட்டு மிராணித்தனமான ஒரு காட்டு கழுதையை எப்படி விரண்டு ஓடுகிறது என்று சொன்னால் சிங்கத்தை கண்டு ஓடுகிறதோ என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வர்ணித்து சொல்லி காட்டுகிறார். காட்டு கழுதை
சிங்கத்தை கண்டு எப்படி விரண்டு ஓடுகிறதோ அப்படி ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று, கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனங்களை எடுத்து காட்டுகிறான் திருமறை குர்ஆனிலே. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர் என்று சொன்னால் இந்த குர்ஆனிலே அந்த மாதிரி சொல்லுகிறான். இன்னும் பல விதங்களாக கால்நடைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள், பல்லும் அதோட கேவலமாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் வர்ணித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லி காட்டுகிறார். ரலியல்லாஹு அன்ஹும் அவர் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார், வரது அன்ஹு அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டார், அல்லாஹும் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு கால் தூசிக்கு கூட நீங்கள் சமம் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிட்டான் திருமறை குர்ஆனிலே. அவருடைய நன்மைக்கு, அவருடைய ஒரு நன்மைக்கு உங்களுடைய லட்சக்கணக்கான நன்மைகள் வந்து சேர்த்தாலும் கூட அந்த சஹாபாக்களுக்கு சரியாகி விடாது என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. எந்த நேரத்தில் அவர்கள் காட்டு அரபியர்கள் என்று சொன்னானோ, காட்டு மனிதர்கள் என்று சொன்னானோ, அந்த மனிதர்கள் தான் இன்னைக்கு மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்து விட்டு சொல்லிவிட்டு செல்கிறார். அப்பேற்பட்ட மக்களுக்கு மத்தியில் வசனங்கள் இறக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட வசனம் இருக்கிறது? வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி அவதூறு சொல்லிக் கொண்டு திரியக்கூடியவனுக்கு கேடுதான் என்று. ஏன் இந்த சம்பவத்தை சொல்லப்படுகிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறுகளையும் புறங்களையும் பேசினார்கள். அப்படி பேசியக்கூடிய நேரத்தில் சில சஹாபாக்களும் உள்பட்டு கொண்டிருந்தார்கள். அதில் சில சஹாபாக்களும் அந்த மாதிரி புறம் பேசக்கூடிய அவதூறுக்குள் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனம் உள்ளம் கூட புண்பற்றக்கூடிய அளவிலே உள்ளங்கள் மாறுகின்றன. இவர்கள் புறம் பேசுவதை கண்டு அல்லது அவதூறுகள் சொல்லுவதை கண்டு தன்னுடைய இறைவனுடைய தூதருடைய உள்ளங்கள் எல்லாம் சில நேரத்தில் நடங்கவும் ஆரம்பித்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை விட்டு தன் உம்மத்தினர்களை விட்டு ஒரு ஓரமான பகுதியை, அதாவது ஒரு மேட்டு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது சில தினங்கள் கழிந்து விட்டன. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மக்களை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்களா? உங்களுடைய உம்மத்தை விட்டு விலகி விட்டீர்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் புண்பற்று விட்டதா? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகளை கொண்டும் உங்களுடைய மனம் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா என்று மிக அழுவாத குறையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்ட, அவர்கள் சொல்ல, அவர் பேச, அல்லாஹ்வுடைய தூதர் வாய் திறந்து பேச முடியாத அப்படியே அமைதி காக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வசனங்களாக இறக்கி அருளுகிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள், குர்ஆனுடைய 48வது அத்தியாயமும் அதே போன்று 49வது அத்தியாயமும் ஒன்றுபட்டதாகவே இருக்கும். முதல் அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா 48வது அத்தியாயத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உயிரோடு மேலானவர்களாக, உங்களுக்கு போதனை செய்ய வந்தவர்களாக, தூதர்களாக இருக்கிறார் என்று முஹம்மது நபியை பற்றி அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அத்தியாயமே முழுக்க அவர்களை பற்றியே, அந்த அத்தியாயங்களும் தன் குடும்பத்தார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அடுத்த அத்தியாயங்களிலே பார்க்கிறீர்கள் 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த புறம் பேசக்கூடியவர்கள்,
அவர்களுடைய குடும்பத்தார்களை பேசக்கூடியவர்கள் அல்லது கோத்திரத்தினர்களை பேசக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியவர்கள், பிற வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியவர்கள், இப்படி பேசக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான்? இன்னல் முஃமினூன இக்வா, ஒரு மோமினும் உங்களுடைய சகோதரர் தான்ப்பா. ஃபஅஸ்லிஹு அகவைக்கும், ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் பிரச்சனை வந்து விட்டால், ஒரு தொந்தரவு வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். எந்த அளவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்தவர்களிலே அபஷை குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதா நேரத்தில் மதீனா குடும்பத்தை சார்ந்தவர்கள், மக்காவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஒருவர் பணக்காரர் குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் ஏழைப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இப்படி இருந்தார்கள். இன்னும் பல குடும்பத்தை கோத்தினர்கள் பல விதங்களாக மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்றோடு ஒரு குடும்பத்தார்களை மேன்மைப்படுத்தி பேசுவதும், தாழ்த்தி பேசுவதும், அவர்களை உயர்த்தி பேசுவதும், சிலர்களை தாழ்மையான நிலைக்கு பேசுவதும், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அல்லாஹ் வசனத்தை எடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூன கௌம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌம். ஓ ஈமான் கொண்டவர்களே, ஒரு கௌமை பார்த்து, நீ காபிரை பார்த்து கூட காபிர் என்று சொல்லிவிடாது. காபிரை பார்த்து, ஒரு முஸ்லீம் வந்து கபருக்கு போகிறான், கபர்ஸ்தானுக்கு போகிறான், அதை தரிசிக்கிறான், அதை ஜியாரத்து செய்கிறான், கபரை நினைவுபடுத்திக்கிறான், கபரை நாமும் போய் அடைய போகிறோம், மண்ணோடு மண்ணாக போகிறோம் என்றால் பரவாயில்லை. ஆனால் கபரையே வணங்க போகிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் காஃபிர் என்று சொல். அவன்தான் ஷிர்க் செஞ்சவன். இவன் காஃபிராக இருக்கிறான், அவனிடத்தில் போய் மார்க்கத்தை சொல், அவனுக்கு மார்க்கத்தை எடுத்து வை. ஏனென்று சொன்னால் அவன் எல்லாம் நம்முடைய சகோதரன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்தினர்கள். இதை போன்ற ஒரு கௌமை பார்த்தோ, ஒரு குடும்பத்தை பார்த்தோ, ஒரு கோத்திரத்தை பார்த்து நீ திட்டாதே, அவனிடத்தில் போய் சொல். கேட்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நீ முதலிடலாம். அதுவரை அவனுக்கு முதலிடுவதற்கு உரிமை இல்லை என்று அல்லாஹ் வர்ணையாக கண்டித்து இந்த அத்தியாயங்களிலே சில சம்பவங்களை அப்படியே இறக்கி அருள்கிறார். இதிலேயும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பற்றி உயர்த்தியும், தன்னுடைய தூதர் அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்ல வந்தவர்கள், அவர் அல்லாஹை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்றும் இந்த அத்தியாயத்திலும் கூட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஜஅல்னாக்கும், இம்மனிதர்களை நாங்கள் தான் படைத்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் எப்படி சொல்லி காட்டுறாங்க? மனிதர்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் படைத்திருக்கிறோம், அதுவும் களிமண்ணால் படைத்திருக்கிறோம். களிமண்ணால். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்திருக்கிறோம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ், அல்லாஹ் இன்னொரு சொல்லும்போது கலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபக்கார் வ கலக்கல் ஜஅன்ன மின் மாரிஜின் மின் நார். மனிதர்களை களிமண்ணால், ஜின்களையும் களிமண்ணால் படைத்திருக்கிறோம். ஆனால் ஷைத்தானை நரகத்தால், அதாவது நெருப்பால் படைத்திருக்கிறோம். ஆனால் ஜின்களையும் ஷைத்தானையும் களிமண்ணால் நெருப்பால் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் வர்ணித்து சொல்லி, இருவர்களும் வணங்குவதற்காக படைத்திருக்கிறோம். யாரும் இங்கே குறைபள்ளி பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக அல்ல. இந்த சபையில் உட்கார்ந்து இருப்பவர் நாம தானே இருக்கிறோம் என்றால் கிடையாது. இப்போ இந்த சபையில் யார் இருக்காங்க? வானவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, மலக்குமார்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. எந்த இடமெல்லாம் காலியாக இருக்கிறதோ அவர்கள் நிரப்பி கொண்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜின்கள் இருக்கிறார்களே, அவர்களும் வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதுக்காக தான் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்தால் முன் சஃபிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அந்த மலக்குமார்களோ அல்லது வேற ஆளை வந்து பிடிச்சிடக்கூடாது, இடங்காலியை விட்டுறவும் கூடாது. முன் சஃபிலே உட்காருங்கள், உங்களுடைய பேரு முன்னாடி பதிவாகிவிடும். வலது பக்கமாக உட்காருங்கள்.
இமாமுக்கு வலதுபுறமாக உட்காருங்கள் என்றும் ஹதீஸில் இடம்பெறுகிறது. அதுக்கு வலதுபுறமே புற பேர் உட்கார்ந்துட்டு இடதுபுறம் விட்டுவிட முடியாது. என்ன, சமமாக அமர்ந்து கொள்வது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இமாமுடைய அருகாமையில் நீங்கள் அமர்ந்து உட்காரும் போது இமாமுக்கு பிறகு யாருடைய பேருமா, இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவருடைய பேர் வரும். தள்ளி உட்காரும் போது தள்ளி தான் இருக்கும் அவருடைய பேர். அதில் எத்தனை மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள், எத்தனை ஜின்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை இப்படி இது ஒரு வேறு சம்பவம் இங்கே எடுத்து காட்டுவதற்காக இந்த பள்ளியில் எவ்வளவு பேர் அந்த ஜின்களுடைய உட்கார்ந்திருக்கிறார்கள், மனிதர்கள் உட்கார்ந்திருக்கார், எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்காங்க, மலக்குமார்களும் உட்கார்ந்திருக்காங்க. இப்போ நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன, எந்த ஒரு யாரையும் நாம் குறை சொல்லி பேசக்கூடாது. அப்படி குறை பேசினால் நடக்கக்கூடிய சமயம் என்ன, அல்லாஹு தஆலா வெண்மையாக நினைத்தான். குறை சொல்லி புறம்பேசி திரிவனுக்கு கேடுதான், அவனுக்கு கடுமையான கேடு, அதுவும் சாதாரண கேடு கிடையாது. அந்த எந்த அளவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபு கஸீரம் மின ஸன்னி பஅதன். பிறர்களுடைய பட்ட பேர்களையும் வச்சு நீ கூப்பிடாதீங்க. ஒரு கோத்திரத்தை திட்டுவதும் தப்பு. பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க, டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க. ஹிஜடா 9 இது அதுன்னு எதாவது பார்த்து வச்சுருப்பாங்க. அவன் பாணியில் அவன் பேர் வச்சுருப்பான். கிளின்னு கூப்பிடுவான், டே தோத்தா, டே மைனான்னு கூப்பிடுவான், ஒரு ஆள் ஒரு பேரை கூப்பிடுவான். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், நீ அப்படி கூப்பிடும்போது உனக்கு அந்த தன்மை உடையவனாக அவனை மாற்றுகிறேன், நீ அவனை கூப்பிடாதே. உன் தாயை நீ அப்படி கூப்பிடாதே. உன் தாயை நீ வாடி என்று சொன்னால் உன் மனைவியை நாளை தினம் உன்னுடைய மகன் கூப்பிடுவான். இப்படி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இங்கே ஈமான் கொண்டவர்களை சொல்லி காட்டுறான். கஸீரம் மின ஸன் பஅதன். நீ பிறர்களை பேர் வச்சு கூப்பிடாதே. அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வச்சு கூப்பிடுவது இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு பஅதுக்கும் பிபஅதா, இது ரொம்ப கெட்டது. பட்ட பேர் வச்சு கூப்பிடுவது, ஒரு பேர் வச்சு கூப்பிடுவது, ஏதாவது இந்த மாதிரி செய்கிறனால கெட்ட பேராகிடுது. ஒரு ஆள் கேட்குறாரு, என்னாண்டு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் வேறு, அவர் தின்ன தோழர். இன்றைக்கி ஹதீஸ் கிதாபுகள் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் நிறைய ஹதீஸ் வரும் இல்லையா? நீ என்ன பேர் வரும், அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரான்னு ஹதீஸ் அறிவிப்பார். அபூ ஹுரைரான்னா என்ன தெரியல. ஏன் அந்த பேர் அவருக்கு சொந்த பேர் வேறு. உதாரணத்துக்கு அப்துல்லான்னு வச்சுக்கிங்க, அபூ ஹுரைரான்னு கூப்பிடாரு. என்னன்னா பூனையினுடைய தந்தையே, அபூனா தந்தை, ஹுரைருனா குட்டி பூனையுடைய தந்தையே அப்படின்னு, குட்டி பூனையுடைய தந்தையேன்னு கூப்பிட்டாரு. அதே பேர் மாறி போச்சு. யாரை சொல்ல நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு அன்போடு கூப்பிட்டு அவரை. ஏன்னு சொன்னால் அவர் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கிறதே 2 ஆடை. அபூ ஹுரைராட்ட இருக்கிறது 2 ஆடை, மேலே ஒரு ஆடை, கீழே ஆடை. அந்த பூனை எதில் தூங்கி நிற்குது, அவருடைய மடியில் தூங்கின்னு இருக்குது. கத்திரி எடுத்தார், அந்த துணி அவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டார். அவ்வளோ பாசம் பூனைக்கு இருந்தது. பூனை மீது அன்பு செலுத்திய காரணத்தினால ஒரு பூனையுடைய தந்தையை நான் கூப்பிட்டேன். வேறு எதுவும் இல்லை காரணம். அவருக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன, பூனை மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இவ்வளவு அன்பு செலுத்தி இருக்காரு, அதனால பூனைக்கு தந்தையை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அதை பட்ட பேராக வைக்கல, நான் ஒரு அன்புக்குரிய ஒரு பாசத்துக்குரியவராக கூப்பிட்டேன்னாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பட்ட பேர்களை வைத்து யாரையும் கூப்பிடக்கூடாது. அவருடைய தாய் தந்தையர்கள் வச்ச பேர் தான் கூப்பிடாரு. ரசூல்லாவோட முடிஞ்சு போச்சு காலம் கட்டத்தில். இந்த மாதிரி அவர் ரசூலா கூப்பிட்டாரு, நம்ம கூப்பிட்டா என்ன அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் இருக்காங்க. இதையும் தவறான காரியம். அதே நேரத்தில் இந்த பட்ட பேர்களை அங்கே தாய் தந்தையர்கள் வச்சுருப்பாங்க, அதை விட்டுட்டு நம்ம ஒரு பேரை வச்சோன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய லானத்தை இருக்குது. இன்னல்லதீன கஃபரு லானத்தல்லாஹ் வ மலாயிகத்த லானத்தல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி சொல்லி கேட்டால் அவர் மீது அல்லாஹுடைய லானத்து இறங்குறது என்று. அப்போது அல்லாஹுடைய லானத்து என்று சொன்னால் என்ன, சாபம். அல்லாஹு தஆலா அவன் மீது கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று. இதே போன்ற அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டான் அப்படின்னு சொன்ன, நீங்கள் பிறர்களை குறை சொல்லி
பேசுவது இருக்கக்கூடாது. குறை சொல்லி பேர் சொல்லியோ குடும்பத்தையோ கோத்திரத்தையோ எந்த ஒரு இனத்தை வச்சோ நீங்கள் குறை சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் அவருடைய குறை சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டணும். வலா யபஅஸ் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதக்கும் அன் யாக்குல அகீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. தன்னுடைய சகோதரன் செத்து விட்டான், என்னுடைய தம்பிய அண்ணனை செத்துட்டான். செத்துட்ட பிறகு லஹ்ம அகீஹி மைத்தன், மைத்தான பிறகு உன்னுடைய சகோதரனுடைய கறியை பச்சையாக பிடுங்கி பிடுங்கி சாப்பிட நீ ஆசைப்படவியா? யார் கேட்குறான்? இது அல்லாஹ் கேட்குறான். இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் பக்கரித்துமு, நிச்சயமாக நம்மளால் மனசு தாங்காது, அப்படி சாப்பிட விரும்பாது. அப்போ விரும்பாதுன்னு சொன்னால் நீ பிறரை குறை சொல்லி பேசாத. பிறர் புறமாக பேசுவது, குறை சொல்லி அதாவது அவதூறாக பேசுவது, புறமாக பேசுவது, இதுக்கு மாற்றம் இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, புறம் பேசுதுன்னு சொன்னாக்கா என்னை பற்றி தவறாக சொல்லுவது புறம் பேசுதல். அவதூறு பரப்புதல் இருக்கிறது. இப்போ அவதூறு பரப்புகிறாங்க. இப்போ அஜரத் இந்த மாதிரி அந்த மாதிரி அவதூறு பரப்புறது. புறம் பேசுதுனாக்க என்னுடைய இடத்துல இருக்கிற தப்பு இருக்குல்ல, அந்த தப்பை பிறர்கிட்ட போய் சொல்லுவது. எங்கே போய் சொல்லுவது? அந்த பிள்ளைங்களை சமைட்டா உட்காருங்க பச்சா அவங்க அதசப்படாமா அந்த புறம் பேசுவதுன்னு சொன்னால், இப்போ என்னை பற்றி என்கிட்ட ஒரு குணியாத்து செயல் இருக்குது, நான் தப்பு செய்கிறவன் தான், நேரடியாக என்னை சொல்லாமல் போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்? அவர் சொல்லுவார். இப்படியே 10 பேருக்கு பிறக்கும். இது புறம் பேசுவது. அவதூறு சொல்வது என்னிடத்து இருக்கிற தன்மையை பிறர்கிட்ட போய் சொல்லுவது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீ ரெண்டும் கிஞ்சாலும் சரி, அவதூறு சொன்னாலும் சரி, புறம் பேசினாலும் சரி, உனக்கு கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டித்து சொல்கிறான். சரி, இதோடு விட்டு போதா அப்படின்னா கிடையாது. இப்போ मेरा पीछे बात किया सुने को क्या मिलता है? अजाब, தண்டனை என்ன கிடைக்க போகிறது? இப்போ அதை பார்த்தோன்னு சொன்னாக்கா யாருமே பேச மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கும்போது சொல்கிறாங்க, திவாலானவங்க தெரியுமா உனக்குன்னு கேட்குறாங்க. திவாலானவங்க யார்? வியாபாரத்தில் ₹1,00,000 போட்டு வியாபாரம் பண்ணுறாரு, அதில் ₹1,00,000 லாபம் எடுக்கணும், நஷ்டம் அடைந்து பூரா காலி ஆயிடுச்சு, லாபம் கூட அதாவது முதல் கூட காலி ஆயிடுச்சு. இவர்களை தான் திவாலானங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லாட்ட சொல்கிறாங்க. ரசூல்லா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த உலகம் விஷயத்தில் மறுமை விஷயத்தில் திவாலானவங்க யாருன்னு கேட்குறாங்க. யாரை சொல்ல எங்களுக்கு தெரியல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒரு ஆள் நன்மையை லோடு கணக்கில் எடுத்துன்னு வருவாராம், அள்ளி எடுத்துன்னு வருவாராம். நன்மையை லோடு கணக்கில் ஏற்றிக்கிட்டு வருவார். 10 லோடு 15 லோடு 20 லோடு 50 லோடு 100 லோடுன்னு மாதிரி எடுத்துன்னு நன்மையை பார்த்துட்டு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்பா நீ ஜன்னத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். அவர் ஜன்னத்துக்கு போகும்போது நேராக வருவார். அப்துல் மாலிக் பாய் அல்லாஹ் இவர் என்னை பற்றி புறம் பேசியிருக்காரு அல்லது அவதூறு பேசியிருக்காரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு, அந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லுவார். இல்லைப்பா அவர் தான் நன்மை நிறையா இருக்குது, அவர் ஜன்னத்துக்கு போகிறாரு. இல்லைல்ல, எனக்கு கொஞ்சம் அவருடைய நன்மையிலேருந்து வாங்கித்தாங்க, நான் ஜன்னத்துக்கு நானும் போகணும், கொஞ்சம் நன்மையை வாங்கித்தாங்கன்னு ஒரு ஆள் கேட்டோன்னு, சரி அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய நன்மையிலேருந்து கொஞ்சம் வாங்கி ஒரு கொடுத்துருவான். இன்னொரு ஆள் வராரு, அப்துல் காலிக் வராரு, அவரும் இந்த மாதிரி என்னை பற்றி பேசியிருக்காருன்னு அல்லாஹ் அவர்கிட்ட கொஞ்சம் நன்மை வாங்கி தருவான். திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளாக சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை என்ன செய்வாங்க, அவர்கிட்ட வாங்கி கொடுத்து எல்லா நன்மையும் காலி ஆகிடும். லோடு கணக்கில் இருந்தார்ல, எல்லா நன்மையும் காலி ஆகி திவாலாகி நிற்பார். நிற்கும் போது தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவர் தான் திவாலானவர், பூரா நன்மை காலி ஆனவர் தான் திவால் ஆனவர்னார் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்தபடியாக ஒரு ஆள் வருவாராம். வந்தோடனே, இவர் எனக்கு அநியாயமாக நடந்திருக்கார், என்னுடைய ஹக்கில் பிரச்சனை ஆகியிருக்கிறது, இந்த மாதிரியான இப்போ பச்சாவுக்கு ஆவாஸ் नहीं सरकलो
वो बच्चाओं कौन ही बाहर भगाओ नहीं तो अम्मा बच्चा चुप करो திவாலானவங்க. அப்புறமா அவருக்கு அறிவு என் நன்மையை வந்து இந்த மாதிரி எனக்கு பேசியிருக்காரு, அந்த மாதிரி பேசியிருக்காரு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அவர்கிட்ட நன்மை இல்லை இப்போ வாங்கி தர்றதுக்கு, அதனால் வந்து அவரை விட்டுருவோம் அப்படின்னு. இல்லை யாரை சொல்லலாம், விட முடியாது. என்ன செய்யணும், என்கிட்ட கொஞ்சம் பாவம் இருக்குது, கொடுத்துட்டேனாக்கா நான் கொஞ்சம் எனக்கு பலு குறையும், எனக்கு நரக தண்டனை எனக்கு குறையும், எல்லாம் என் பாவத்தை கொஞ்சம் கொடுத்து விட்டுருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை அவருக்கு கொடுப்பாங்க. ஒரு ஆளாக வந்து சொல்வார், இந்த எனக்கு இப்படி பேசினார், அப்படி பேசினார், எனக்கு இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இந்த இது சொன்னார், என்று அவர்கிட்ட சொன்னார், இவர்கிட்ட சொன்னார்னு இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி சொல்லியே அந்த பாவம் என்ன ஆகிடும், லோடு கணக்கில் ஆகிடும். இவர் எப்படி நன்மையை 10 லோடு 15 லோடு ஓட்டின்னு போனாரோ அந்த மாதிரி லோடு கணக்கில் பாவம் வந்துடும். இப்போ அவர் எங்கே போவார், முதல்ல ஜன்னத்துக்கு போகிறாரு, இப்போ எங்கே போகிறாரு, நரகத்துக்கு போகிறார். இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் தான் திவாலானவன். ஞாபகம் வச்சுக்கிங்க, திவாலானவன் சொன்னால் யார் என்று சொன்னால் பிறரை ஹக்கிலே அவன் கை வைப்பவன், பிறர் பேர்களில் மோசாடி செய்யக்கூடியவன், பிறர் சொத்தை மோசாடி செய்யக்கூடியவன், பிறரை பற்றி கேவலமாக பேசக்கூடியவன், பிற கோத்திரத்தை கேவலமாக பேசக்கூடியவன், பிற மனிதர்களை தரக்குறைவாக பேசுபவன், தன்னை பற்றியே சிந்திக்காமல் பிறரை பற்றி அவன் சிந்தித்து குறையெடுத்து எடுத்து சொல்லக்கூடியவன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் அருமைக்குரிய சகோதரர்களே, நீங்கள் வந்து 10 ரூபாய் வாங்கியிருந்தாலும் சரி, கடன் தான். எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கடன் தான். குறை சொல்லி பேசியிருந்தால் அதுவும் கடன் தான். இதே போல் சிலர்கள் வாக்குறுதியை கொடுப்பாங்க, என்ன சொல்லி கேட்பாங்க, நான் நாளைக்கு வரேங்க, கண்டிப்பாக நாளைக்கு காசு தரேங்க அப்படின்வார். ஆனால் கொடுக்க மாட்டார், வாக்குறுதியை மாற்றுறது. இதையும் கயாமத்தினால் அல்லாஹுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்து இருக்கிறார்கள். அதே போல் பிள்ளைங்களை ஏமாத்துறது, मैं पैसा देता तुझे 10 रुपये देता हूँ, அவனு கூப்பிட்டு கொடுக்காம விட்டுறது, மிட்டாய் தரேன் வா வான்னு கூப்பிடுறது, மிட்டாய் தராமல் விட்டுறது, இது ஏமாத்துறது கூட ஒரு மோசாடித்தனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் நீங்கள் தமாசாக வந்து சிலர்களை கேலியாக பேசிடுவீங்க இல்லையா, அதையும் பேசி விடாதீங்க. அவருடைய மனம் புண்படுத்தி விட்டால் அதுவும் பாவமாகிவிடும் என்று நபிகள் நாயகம். உண்மையிலே நம்மளோட தோஸ்து இருக்காரு, எதுவும் தெரியாது அப்படின்னாக்கா அது வேறு விஷயம். ஆனால் வந்து நமக்கு ஒரு ஆளை பார்த்து அப்படியே கேலியாக தூக்கி அடித்து அவருடைய முகத்தை சாம்பலை பூசி அனுப்புகிறோன்னா அதுவும் பாவம். இதே மாதிரி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது உங்கள் முன்னாடி வந்து உங்களை போர்த்தி புகழ்த்தி பேசினால் நீங்கள் என்ன செய்யுங்கள், மண்ணை வாரி முகத்தில் அடித்து விடுங்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து சொன்னார்கள். மண்ணை தூக்கி என்ன செய்யுங்க, வாரி மூஞ்சில் அடிச்சிடுங்க. யாரும் சொல்ல ஏன்னு கேட்டேன். அவன் வந்து முன்னாடி தான் ஆக்ஷன் பண்ணுறான், பின்னாடி போய் பேசுகிறான். இப்படி பின்னாடி பேசுகிறவனுக்கு அவனை நீங்கள் வந்து முன்னாடி பேசுகிறவனுக்கு நம்பாதீங்க. எப்போதுமே உங்களை பற்றி பின்னாடி பேசாமல் முன்னாடியும் வந்து பேசாமல் நல்ல முறையில் அவன் மனசில் வச்சாலே எல்லா இடத்துக்கும் அவன் நன்மையே தரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்ற சிலர்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் துமாரா பயான் போத் அச்சா தாது, அங்கேருந்து வெளியில் போனேன்னு நான் பேசினாந்தாலும் எதுவுமே புரியல அப்படின்னு. அந்த மாதிரி வந்து சில விஷயங்களில் வந்து எல்லா விஷயங்களும் சரி ஒரு பிள்ளையை பார்த்து பாராட்டுவாங்க. அதாவது பிள்ளைங்க நல்ல கிராத் ஓதுச்சுனாக்கா அச்சத்தா பத்திர கிராத், இது ஆர்வத்தை ஊட்டுதல், ஓதுதல், குரான் ஓதுதல், துளை வைத்துதல், பாங்கு சொல்லுதல், அவன் செய்யக்கூடிய நேரத்தில் துழுகுதல், அவன் பார்த்து அச்சா ஹேபா மாஷா அல்லாபா அப்படின்னு அவனை பாராட்டும் போது அவனை உச்சத்தை ஏற்படுத்தி தருவது. அதே போன்று சிலர்களை வந்து முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி போய் கேடாக பேசுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இவருடைய செயல்கள் வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்களை அல்லாஹ் ஒரு இடத்தில் பிடித்து கொள்வார். எப்படி என்று சொன்னால்,
நம்ம இந்த நம்ம வந்து இந்த புறம் பேசுதல் என்ற விஷயத்தில் வந்து நிறைய செய்திகளை முன்னாடியே பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாரை பற்றி புறம் பேசினார்கள், அவருடைய மனைவி பற்றியே புறம் பேசினார்கள். அவதர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த செய்தியை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி வந்து யாருக்காவது நீங்கள் வந்து குறையை கண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையில் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, அந்த குறையை பார்த்து ஆஹா ஏ கல்தி கர்த்தா பௌத் ஹச் அன்ஹி அல்லாஹ் துய்ஸை ஹிதாயத்து, இவனுக்கு ஹிதாயத்து கொடு அப்படின்னு குறை பற்றி ஒன்று சொல்லுது. இரண்டாவது குறை, அவனை சொல்ல நேரடியாக போயிட்டு அவனை பார்த்து அந்த குறையை பார்த்து இந்த குறை நீ செய்கிற எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் சொல்லு. அது சுன்னத்துக்கு கிலாஃபாக இருந்தால் நேரடியாக சொல்லுவது. மூன்றாவது, அவன் அந்த குறையை செய்து கொண்டு இருக்கிறான், அவன் கையால் தடுக்கிறது. போயிட்டு அந்த ஒரு சாராயத்தை குடிக்கிறான், சீட்டு ஆடுறான், ஏதாவது ஃபோனில் கேம் விளையாடிக்கிறான், ஏதாவது தவறான காரியங்களை செஞ்சினாலும் பிடுங்கி கடாசுறது. இது கையால் உங்களுக்கு செய்கிறது, வாயால், கையால், மனதால். நீங்கள் 3 முறையில் உங்களுடைய தீன்மையை தடுங்கள். எந்தெந்த முறை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது நீங்கள் குறையை கண்டால் மனதால் வருந்துங்கள் அல்லது வாயால் சொல்லுங்கள், கையால் தடுங்கள். அவ்வாறு செய்கின்ற போது நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் இந்த குறையிலிருந்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி வாழ்ந்த சமூக மக்களிலே ஜும்மா நாளிலே போன வாரத்தில் நாம் பேசினோம். தடுக்காத கூட்டம், தடுத்த கூட்டம், தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்ற கூட்டம், அவர்களிலே அல்லாஹு தஆலா தண்டித்தது ஒன்று, கண்டித்து தடை செய்த விஷயங்களை கண்டித்து பேசி கொண்டவரை அல்லாஹ் காப்பாற்றினான். கண்டிக்காத மக்களையும் தவறு செய்து கொண்டிருந்த மக்களையும் அல்லாஹு தஆலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினான் என்பதை குர்ஆனுடைய சம்பவத்திலிருந்து சென்ற வாரங்களும் நாம் பார்த்தோம். ஆகையால் உங்களை நினைவுபடுத்துகிறோம், நாம் இடத்திலே குறைகள் இருந்தால் அல்லாஹுக்காக மனதால் வெறுந்துங்கள் அல்லது உங்களுடைய நாவால் சொல்லுங்கள். மூன்றாவது, கையில் தடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியாளர்களாக ஆக்கி அருள்வான் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரையை முடிவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் வகினா அஸாபல் கப்ரி வகினா